பச்சை அயோக்கியத்தனமா பேசிட்டு இருக்கிறார். அண்ணாமலை கைது செய்தே தீர வேண்டும். அண்ணாமலை வெளிப்படையாக கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். கொலைவெறி பேச்சு பேசியிருக்கிறாரு. கட்டாயம் நீதிமன்றம் அண்ணாமலை மீது, பவன் கல்யாண் மீது, ஹெச் ராஜா மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதான் என்னோட கருத்து. அண்ணாமலை இன்னொன்னு சொல்றாரு, உலகத்துல கிறிஸ்தவர்கள் 120 நாட்டுல பெரும்பான்மையா இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் 54 நாட்டுல பெரும்பான்மையா இருக்கிறாங்க, இந்துக்கள் வெறும் 2 நாட்டுல தான் பெரும்பான்மையா இருக்கிறோம். அதனால இத சொல்றாப்ல வெளிப்படையா. இதனோட நோக்கம் என்ன? இந்து முன்னணிக்காரன் பேசுறதானே. இப்ப இத சொல்லிட்டு இஸ்ரேலை பார், இஸ்ரேல் என்ன பண்ணுது, ஒரே நாடு 4 நாட்டை அட்டாக் பண்ணுதா இல்லையா? அதாவது நம்ம எல்லாம் இனப்படுகொலையை நம்ம இனம் அப்படி சந்திச்சிருக்குது. நமக்கு அந்த வலியும் வருத்தமும் வேதனையும் தெரியும். பாலஸ்தீனத்து அந்த குழந்தைகள், லட்சக்கணக்கான குழந்தைகளை ஈவிரக்கமின்றி அவங்கள எல்லாத்தையும் மிருகம்னு சொல்றான், சாத்தான்கள் அப்படின்னு இஸ்ரேல்காரன் வீடியோ போடுறாங்க. நெதன்யாகு கவர்மெண்டே வீடியோ போடுது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அதை பண்ணணும் அப்படின்னு சொல்றான். பவன் கல்யாண பார்த்து கேட்கிறோம், உன் பொண்டாட்டி எங்க இருந்து நீ கல்யாணம் பண்ண? உனக்கு அதுக்கு மட்டும் ரஷ்ய பொண்டாட்டி, அதுவும் பாப்டைஸ்ட் கிறிஸ்டின். உனக்கு நான் மட்டும் வசதிக்கு சனாதன தர்மத்தை மீறிக்குவ, மத்தவன் நான் மட்டும் சனாதன தர்மம் என்கின்ற இந்த சாக்கடைக்குள்ளேயே கடந்து சாகணுமா? பவன் கல்யாண் வெளிப்படையா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இது கலியுகம், முருகன் வரமாட்டார், அதனால நம்மளே முருக உணர்வோடு களமிறங்கணும், அதாவது கலவரம் செய்யணும். பட் ஆனா ஒரு தமிழ்நாட்டில் இந்து அப்படின்ற அந்த உணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுல தீவிரமான முயற்சியில் இருக்கிறாங்க. சின்ன சின்ன பிரச்சனையை கூட பாருங்க பெருசாகிறாங்க. இப்ப யாரும் நெத்தியில விபூதி வச்சா அழிக்கிறதே இல்லையா? அண்ணாமலை நைட்டு தூங்குறப்பையும் அப்படியேதான் இது பண்ணுவாரா? மூஞ்செல்லாம் கழுவ மாட்டாரா? உடனே அதை வச்சு ஒரு இஷ்யூ. ஏன் திருமாவளவனை வச்சு பண்ணணும்? கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ட்ரைப்ஸ் கரிகாலன் அவர்கள். அவரோடு பேச நிறைய இருக்கிறது, வாங்க பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க தோழர். நேத்து 2 நாளா முருகர் மாநாடு மாதிரி எல்லாம் ஒரு இது பண்ணியிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மாநாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு கலவர மாநாடு. நீதிமன்றத்தில் நாங்க அரசியல் பேச மாட்டோம், ஆன்மீகம் மட்டும்தான் பேசுவோம், முருகனை பற்றி மட்டும்தான் நாங்க அங்க பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் மாநாட்டை, அதுவும் ஒரு கலவர மதவெறி அரசியல் மாநாட்டை, மதத்தை அரசியலில் கலக்கக்கூடாது அப்படின்ற நிபந்தனையை நீதிமன்றம் போட்டுச்சு. அதை மீறினால் நடவடிக்கை எடுப்போம்னுச்சு. அதை எல்லாருமே மீறி இருக்கிறாங்க. இந்து முன்னணியினுடைய தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தொடங்கி அதற்கு பிறகு அண்ணாமலை, பவன் கல்யாண், அங்கு பேசிய எல்லோருமே RSS நிர்வாகிகள் எல்லோருமே அரசியலைத்தான் பேசியிருக்கிறார்கள். அது ஆன்மீக மாநாடு அல்ல, இது மதவெறி அரசியல் கலவர மாநாடு. இது இந்து முஸ்லிம்களுக்கு இடையே ஒற்றுமையாக தமிழ் மக்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மக்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்துவதற்காக முருகனை முன்வைத்து இன்னைக்கு இந்த மாநாட்டை நடத்தி இருக்கிறாங்க. கட்டாயம் நீதிமன்றம் அண்ணாமலை மீது, பவன் கல்யாண் மீது, ஹெச் ராஜா மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதான் என்னோட கருத்து. இப்போ பவன் கல்யாண் இந்த மாநாட்டில் கலந்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க இந்து மதத்தையே குறி வச்சு தாக்குறீங்க, நீங்க அந்நிய மதமான அரேபிய மதம், இந்த அந்நிய மதங்களை நீங்க பேசுறது இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கு. இது நீண்ட காலமா அவங்க வைக்கிறது தான். இப்ப இவரும் அதை பேசியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப பவன் கல்யாண் இருக்காருல்ல, அவர் பேசுறாரு, எங்களோட நம்பிக்கையை மட்டும் நீங்க கேலி செய்வீங்களா அப்படின்றாரு. பெரிய நியாயமான கேள்வி மாதிரி எல்லாருக்கும் தெரியும். மற்ற மதங்களையும் கடவுள் இல்லைன்னா எல்லாரும் இல்லைதானே? அது என்ன இஸ்லாமுக்கு இல்லை, கிறிஸ்தவத்துக்கு இல்லை அப்படின்னு நம்ம ஒன்னொன்னுக்கும் தனியா இல்லை, மொத்தமாவே கடவுள் இல்லை அப்படின்றதுதான் கோட்பாடு. இப்ப அப்படி இருக்கும் பொழுது இவங்க கேட்கறது என்னன்னா, அரேபியாவில இருந்து வந்த மதம், அதை பத்தி நீங்க பேசுவீங்களா? முருகனை கேள்வி கேட்குறீங்களே, முருகனை யாராவது கேள்வி கேட்டாங்களா? தமிழ்நாட்டில் முருகனை நோக்கி யாராவது கேள்வி கேட்டாங்களா? முருகனை நோக்கி கேள்வி கேட்கல, முருகனை சிறைபிடித்து வைத்திருக்கின்ற பார்ப்பனர்களை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகணும், நம்மெல்லாம் இந்துக்களே வாங்க மசூதியை இடிக்க போகலாம், பாபர் மசூதி கரசேவை பண்ண வாங்க, இந்துக்களே வாங்க குஜராத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இனப்படுகொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் இந்து என்று நம்ப வச்சு அவங்கள ஒரு காலாட்படையாக இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அடிப்படையில ஒரு விஷயத்த பார்ப்போமே. இப்ப அரேபியாவில இருந்து வந்த மதம், வெளியில இருந்து வந்த மதம் அப்படின்னு இஸ்லாம சொன்னா, இப்ப சனாதன தர்மம்னு இவங்க போற்றி கொண்டாடுறாரு பவன் கல்யாண். போய் படிப்படியா கூட்டி விட்டு கழுவி விட்டுட்டு இதெல்லாம் பார்த்தாருல்ல, சீன் போட்டாருல்ல ஊடகங்களுக்கு முன்னாடி. அது எதுக்காக? சனாதன தர்மத்தை காப்பாற்றுவதற்காக. இந்த சனாதன மதம் எங்க இருந்து வந்துச்சு? அது கைபர் போலன் கணவாய் வழியாக இந்த நாட்டிற்குள் வந்த அந்நிய படையெடுப்பாளர்களின் ஒரு மதம்.
பண்பாட்டு படையெடுப்பை நிகழ்த்திய ஒரு ஆக்கிரமிப்பாளர்களுடைய மதம் தான் இந்த சனாதன தர்மம் அப்படின்றது. வேற எதுலயும் புத்தத்துல இல்ல சனாதன தர்மம், வேற எந்த மதத்திலயும் அதனுடைய கோட்பாட்டுல இல்லையே. இதுல தானே பிறப்பின் அடிப்படையில் அப்படின்றத வச்சிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் கோட்பாட்டு ரீதியானது. இவ்வளவுலாம் நம்ம பவன் கல்யாணுக்கு வந்து போக தேவையில்ல. பவன் கல்யாணை பார்த்து கேட்கிறோம், உன் பொண்டாட்டி வந்து எங்க இருந்து நீ கல்யாணம் பண்ண? உனக்கு அதுக்கு மட்டும் ரஷ்ய பொண்டாட்டி, அதுவும் பாப்டைஸ்டு கிறிஸ்டின், அவங்க வந்து தேவைப்படுது. அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. அவங்கவுங்க யாரை பிடிச்சிருக்குதோ அவங்கள தான் வந்து கல்யாணம் செஞ்சுக்கணும். இப்போ உனக்கு நான் மட்டும் வசதிக்கு சனாதன தர்மத்தை வந்து மீறிக்குவேன், மற்றவன் நான் மட்டும் சனாதன தர்மம் என்கின்ற இந்த சாக்கடைக்குள்ளேயே வந்து கடந்து சாகணுமா? இப்போ இதை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் சொன்ன மாதிரி, துணை முதலமைச்சர் சொன்ன மாதிரி, டெங்கு மலேரியா கொசு மாதிரி அதை வந்து ஒழிச்சு கட்ட வேண்டிய ஒரு நோய் தான் இந்த சனாதன தர்மம். இப்போ அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றாங்க. இப்போ பார்ப்பனர்கள் வந்துங்க கரூர்ல ஒரு பார்ப்பன சாமியார் இருக்கிறாரு, அவர் செத்து போயிடுறாரு. அதுக்கு பிறகு அங்க வந்து ஒரு சடங்கு பண்றாங்க. அவர் வந்து பார்ப்பனர்கள்லாம் வருவாங்க அந்த நிகழ்ச்சிக்கு. அவங்க வந்து சாப்பிடுவாங்க, இலை விரிச்சு சாப்பிட்டு முடிச்ச வேட்டி அந்த இலையில வந்து உருண்டு பார்ப்பனர் அல்லாத பக்தர்கள் வந்து ஆசி பெறணும், அதாவது நம்முடைய தமிழ் மக்கள் ஆசி பெறணும். இப்படின்னா இதுதான் அந்த பிராக்டிஸினுடைய அதை செய்யறாங்க. இப்ப இத நம்பிக்கை அப்படின்னு நம்ம எப்படி ஆதரிக்க முடியும்? இது அயோக்கியத்தனமா இல்லையா? இது கர்நாடகாவில் கூட அந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி உருளு சேவை அப்படின்னு நடந்து அது சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து மனித மாண்புக்கு எதிரானதுன்னு சொன்னுச்சு. இப்ப இதெல்லாம் வந்து நம்பிக்கை அப்படின்ற பேர்ல, பாரம்பரியன்ற பேர்ல இப்ப அனைத்து ஜாதியும் அர்ச்சகராக முடியல. வயலூர் முருகன் கோயில், இப்ப தமிழ் கடவுள் முருகனை விமர்சிக்கிறாங்கன்றாங்க. முருகனை யாரும் விமர்சிக்கல. தமிழ் கடவுளுக்கு தமிழன் ஏன் அர்ச்சகராக முடியவில்லை, ஏன் தமிழ் வந்து அர்ச்சனை மொழி ஆக முடியவில்லை அப்படின்னு இதை வந்து சீமானோ வேற யாருமே கேட்கல. உண்மையான பக்தர்கள் கேட்கறாங்க. சீமான் என்ன பண்றான்? அவன் போய் திருச்செந்தூர் கோயில்ல பையனுக்கு மொட்டை போட்டு ஐயர் கையை பிடிச்சு, பாப்பான் கையை பிடிச்சு கும்பிட்டு 500 ரூபா படி அளந்துட்டு வர்றான். இது அவன் மட்டும் கிடையாது, அவனுக்கு குருநாதர்னு ஒரு ஆள் இருக்காப்புல இல்ல, இந்த இவரு இவரு பஸ்ல விரல் சந்துல சீட்டு இடுக்கில் கைவிட்டு அடி வாங்கிய நபர். ஆமா ஆமா, அந்த ஆசான் வந்து அவரும் அதே மாதிரி வந்து போய் சட்டை கிட்டையெல்லாம் கழட்டிக்கிட்டு அந்த பார்ப்பனிய கோட்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தமிழர்கள். ஆமா, அதுதான் அவரு அதெல்லாம் வந்து ஏத்துக்கிட்டாங்க. அப்போ உரிமையை வந்து அவங்க தமிழனுக்கு உரிமை வேணும் அப்படின்னா தானே வந்து நீ தமிழ் தேசியமோ என்ன வெங்காயமோ, ஒரு மனித கோட்பாடே இன்னொரு மனிதனுக்கு வந்து உரிமை வேணும்னு போராடுறதான ஒரு போராளியோட அடிப்படையா இருக்கும். அது தமிழனோ எவனோ. ஆனா இவனுக்கு பாருங்க, தமிழன் வந்து அர்ச்சகராக கூடாது, ஆனா அன்னை தமிழ் மொழி அர்ச்சனை மொழியானா போதும். ஐயருங்களே இருந்துகிட்டுங்க, பாப்பானே இருந்துகிட்டோம், அவன் எங்களை சூத்திரன்னு சொல்லட்டும் கருவறைக்குள்ள. அப்ப இப்படியான கொடுமைகளை எதிர்த்து பேசுறாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இதே பார்ப்பனர்கள் அன்னைக்கு வந்து நம்மெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு தெரியலையா? ஏன் மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி ஜே.ஆர். சுவாமிநாதன் என்ன சொன்னாரு? நானே ஒரு ஸ்மார்த்த பிராமணன், நானே வந்து அங்க போய் பூஜை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாரு. நீங்களே என்ன சொல்ல வரீங்க? இது அப்பட்டமான ஒரு சாதிய வெறி பேச்சு இல்லையா? நீதிமன்றத்துல இருந்து சட்டத்திற்கு விரோதமாக, சட்டம் பாகுபாடு காட்டக்கூடாது பிறப்பின் அடிப்படையில், மொழி அடிப்படையில், இப்படிலாம் வந்து சொல்லி இருக்குது. ஆனா இது சட்டத்திற்கு எதிராக தான் இவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்குது. இந்த உரிமை இந்துக்களுக்கான உரிமையா இல்லையா? 1000 ரூபா 500 ரூபா தடை பண்ணி நூற்றுக்கணக்கான பேர் இந்தியா முழுக்க ஏடிஎம் வாசல்ல நின்னானே, அந்த இந்துவோட நிலைமை என்ன? ஜிஎஸ்டியால வந்து பாதிக்கப்பட்டு தெருவில் வந்து நின்னானே, சிறு குறு தொழிலெல்லாம் ஊத்தி மூடி தமிழ்நாட்டிலே 5 லட்சம் பேர் வந்து வேலை இழந்தார்கள் அப்படின்னு சட்டமன்றத்திலேயே அன்றைக்கு அதிமுக அரசே வந்து ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். இப்ப இவ்வளவு இதெல்லாமே இந்துக்களுக்கான பாதிப்பு தானே. இவ்வளவையும் பண்ணிட்டு வந்து மிரட்டுறாப்புல. நீ வந்து அங்க இருந்து இங்க வந்து ஆந்திராவில இருந்து இங்க வந்து மிரட்டுறியா? என்ன பண்ணுவீங்க? அதாவது முருகன் என்ற உணர்வோடு, முருகன் கலியுகத்துக்கு வரமாட்டாராம். இவர் விடுதலை ராஜேந்திரன் சார் வந்து அருமையா அன்னைக்கு ஒரு பதிவு எழுதியிருந்தாரு. என்ன விஷயம்னா, உண்மையில அவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, நியாயமா வந்து அவங்க பக்தர்களா இருந்தா போய் திருப்பரங்குன்ற மலையில ஒரு அர்ச்சனை சீட்டு வந்து வாங்கி அங்க முருகனை பார்த்து, முருகா போஸ்டர் ஒட்டுறாங்கல்ல, வேலெடுத்து வா, திராவிடத்தை ஒழிக்கவா, சம்ஹாரம் செய்யவா அப்படின்னு போஸ்டர் ஒட்டுறானுங்க இந்த மாநாட்டுக்கு. இது அரசியல் மாநாடு இல்லைன்றானுங்க, ஆனா இந்து முன்னணி போஸ்டர் இது. இப்ப இப்படி போஸ்டர் ஓட்டுறீங்கள, இதே போய் நீங்க கோயில் கருவறைக்கு முன்னாடி முருகனுக்கு முன்னாடி நின்று, முருகா இப்படி இவங்கெல்லாம் என்னன்னு ஒரு கை வந்து பாத்துரு அப்படின்னு வந்து போய் அங்க அர்ச்சனை பண்ணலாம்ல. அதான ஒரு பக்தனோட வந்து நம்பிக்கையா இருக்கும். அப்ப இவனுங்களுக்கே கடவுள் நம்பிக்கை இல்லை. அதை இந்த ஆள் வந்து பவன் கல்யாண் வெளிப்படையா வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இது கலியுகம், முருகன் வந்து வரமாட்டார்,
அதனால நம்மளே முருக உணர்வோடு வந்து களமிறங்கணும், அதாவது கலவரம் செய்யணும். இப்போ இந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பேசக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லியும் அண்ணாமலை பேசும்போது நாங்கள் வந்து சூரசம்ஹாரம் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஒரு இதை பேசுறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை என்ன பேசினாரு? பச்சை அயோக்கியத்தனமா பேசிட்டு இருக்கிறார். அண்ணாமலை கைது செய்தே தீர வேண்டும். அண்ணாமலைய வெளிப்படையாக கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். கொலைவெறி பேச்சு வந்து பேசியிருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இது வந்து முருகனோட முதல் படை வீடு. இந்த திருப்பரங்குன்றத்திலேயே நீங்க முருக பக்தர்களை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா 6 படை வீட்டுக்கும் போய் நாங்க சூரசம்ஹாரம் பண்ணிட்டு தான் அடங்குவோம், அமைதியாவோம் அப்படின்றாரு. சூரசம்ஹாரம்னா என்ன? யாரை பண்ண போறாங்க? முருக பக்தர்களை டிஸ்டர்ப் பண்றவங்கள. யார் அந்த முருக பக்தர்கள்னு கேளுங்களேன். அந்த முருக பக்தர்கள் யாரு அப்படின்னா இந்த சங்கி கூட்டம். இந்த சங்கி கூட்டத்துக்கு வந்து திண்டுக்கல்ல கம்யூனிஸ்டுகள் வந்து ஓரளவுக்கு நல்லா சிறப்பா பண்ணி விட்டுருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவனுங்க அட்டாக் பண்ணிருக்கிறானுங்க. தற்காப்புக்காக இவங்க இந்து முன்னணிக்காரனுங்களை அவங்க வந்து திண்டுக்கல்ல போலீஸ்ட அனுமதி வாங்கி பிரச்சாரம் பண்றாங்க. ஒன்றிய அரசினுடைய அயோக்கியத்தனங்களை கம்யூனிஸ்டுகள் அம்பலப்படுத்துறாங்க, சிபிஎம் கட்சிக்காரங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வேலை இல்லை வேலை கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா இவன் வந்து முருகனுக்காக ஒரு கலவர மாநாட்டை இங்க நடத்த பாக்குறான் அப்படின்னு சொல்றாங்க. பாஞ்சு வந்து அவனுங்க தாக்குறானுங்க. பதிலுக்கு அப்புறம் இவங்களும் தற்காப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட பொழுது சங்கியின் மண்டையில் தக்காளி சட்னி வந்துருச்சு. இப்போ இப்போ இந்த மாநாட்டுக்கு முன்னாடியே பாருங்களேன், ஒரு கலவரத்தோடு இந்த மாநாட்டை தொடங்கி போஸ்டர்ல இருந்து கோர்ட்ல போய் பொய் சொல்றானுங்க. இப்போ இந்து முன்னணிக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றானுங்க. ஆனா விளம்பரம் யார் வந்து வேல் 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 முருகா மாநாட்டுக்கு வா முருகான்னு யாரு பேசுறா? நயினார் நாகேந்திரன் தான் பேசுறாரு. நீதிமன்றமும் இதை வந்து நம்புறாங்க, இவங்க வந்து சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி. மாநாட்டுக்கு முன்னாடியே முருகன் இந்த முருகன் மாநாட்டின் மூலமாக திமுகவுக்கு 2026 தேர்தலில் முடிவுரை எழுதுவோம். நேத்து கூட்டத்தில் பேசின RSS காரங்க முருகன் மாநாட்டிற்கு முன்பு முருகன் மாநாட்டிற்கு பின்பு அப்படிதான் தமிழ்நாட்டோட அரசியல் வந்து இனி இருக்க போகுது அப்படின்றாங்க. அப்ப இது குறிவைத்த ஒரு அரசியல் மாநாடு. அதுல இவர் சொல்றது முருக பக்தர்கள், இந்த சங்கி நாய்ங்களாம் முருக பக்தர்களாம். என்ன முருகன் மேல அக்கறை? அங்க பிரியாணி சாப்பிட்டுட்டாங்களாம். இப்ப நான் கேட்கிறேன், திருப்பரங்குன்றத்துல சிக்கந்தரும் இருக்கிறாரு, முருகரும் இருக்கிறாரு, இன்னும் கருப்பணசாமி, அப்புறம் சமண கடவுள்கள் இதெல்லாமே அங்க இருக்குது. அது ஒரு மத பன்மைத்துவத்திற்கான ஒரு அடையாளமா அந்த மலைய ஒரு மத நல்லிணக்கத்துக்கான அடையாளமா பாக்குறாங்க. அங்க போயிட்டு நீ பிரியாணி சாப்பிடக்கூடாது அப்படின்னா என்ன பிரச்சனை உனக்கு? அவன் வந்து தர்கால தானே சாப்பிட்றான், முருகன் கோயில்ல வந்து சாப்பிட்றான். இல்ல முருகன் கோயில், முருகனே முதல்ல சைவ கடவுளா? அவர் என்ன கறி திங்காதவரா? இப்ப சங்க இலக்கியம்னு நமக்கு உடன்பாடு இல்லை, அது பழந்தமிழ் இலக்கியம். ஏன்னா அதுக்கு ஒரு பார்ப்பன கதையை வந்து கட்டி விடுறதுனால. இப்ப அந்த இலக்கியத்தில் திருமுருகாற்றுப்படை, புறநானூறு இதெல்லாத்துலயுமே பாடல்கள் இருக்குது. என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, யானையை வெட்டி அதே திருப்பரங்குன்றத்துல திணை மாவோட கலந்து முருகனுக்கு வந்து படையல் வச்சிருக்கிறாங்க. கோழி எல்லாம் கூட நேர்ந்து விடுறது பழனியில வந்து. ஆமா, போய் நேர்ந்து விடு. ஆமா, அதெல்லாம் இன்னும் இருக்கு, அதெல்லாம் பிராக்டிஸ்ல என்ன இருக்கு. அதே சங்கத இலக்கியத்துல இன்னொரு இடத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, முருகனுக்கு அந்த வழிபாட்டு முறை எப்படின்னா வேலன் வெறியாட்டு முறை. அந்த வெறியாட்டு முறையில வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வெறியாடிக்கிட்டு சாமி வந்து வெறியாடின மாதிரி வெறியாடிக்கிட்டு இது ஆடை அறுத்து அந்த ரத்தத்தை வந்து முருகனுக்கு படைச்சு அதை தான் வந்து நெத்தியில வந்து திலகம் மாதிரி வச்சுக்கிட்டு இப்படிதான் வந்து இருந்திருக்கிறாங்க. அப்ப முருகன் வந்து ஏதோ அசைவ கடவுள் அப்படி அதான் சொல்றேன் இல்லைங்களா. முழுமையாக முருகனை சிறைபிடித்து வைத்திருப்பவர்கள் இந்த பார்ப்பன கூட்டம். அது நீங்களே வந்து பேசியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், போன வீடியோவில் பேசியிருக்கிறீங்க, அதில் ரொம்ப டீட்டெயிலாக பேசுறீங்க, அதனால அதுக்குள்ளே போக தேவையில்ல. இப்போ இந்த அயோக்கியத்தனமான கூட்டம் சூரசம்ஹாரம் பண்ணுவோம் அப்படிங்குது. அந்த தீர்மான மாநாட்டில் போடுறாங்கல்ல, பார்த்துருப்பீங்கள, அதில் என்னது, இந்த மலை திருப்பரங்குன்ற மலை முருகனுக்கே சொந்தம் அப்படி. இதை சொல்றதுக்கு நீ யாரு? இப்போ அங்கே போய் பிரியாணி சாப்பிடக்கூடாது அப்படின்றது வந்து ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கை. அது அப்படிதான் வந்து பலரும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையில் அது இவன் இந்துன்னு சொல்றான்ல, நம்முடைய தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை. கறி சாப்பிட்டா அசுத்தம், தீட்டாயிருச்சு அப்படின்ற ஒரு வர்ணாசிரம சாதிய கண்ணோட்ட பார்வையில இருந்து அதை வந்து பாக்குறாங்க. அப்ப நம்மலாம் யாரு? இப்போ நம்ம பார்ப்பனர் அல்லாத மக்கள் எல்லாருமே 90% பேர் வந்து கறி சாப்பிடுவாங்க. பார்ப்பனர் அல்லாத மக்கள் அவங்க தான் வந்து இந்த முருகன் கோயிலுக்கு 6 படை வீடுக்கும் போறது, காவடி எடுக்கிறது, மொட்டை அடிக்கிறது, அழகு குத்துறது எல்லாமே பண்றாங்க. அவங்க வந்து கறி சாப்பிடுவாங்களே?
அப்ப நீ அவங்கள பத்தி உன்னோட கருத்து என்ன? அப்ப அப்ப நீ என்ன சொல்ல வர? இந்து மதம் வந்து சமமா இருக்குது அப்படின்னா எல்லாரோட கல்ச்சரும் வந்து ஒரே மாதிரியே இல்லையே, இதுல வழிபாட்டு முறைகள் வந்து வேறுபடுது. அப்ப இதை வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால அண்ணாமலை அப்பட்டமாக மீறி இருக்கிறார். அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்கணும். அண்ணாமலை இன்னொன்னு சொல்றாரு, உலகத்துல வந்து கிறிஸ்தவர்கள் வந்து 230 கோடி பேர் இருக்காங்க, முஸ்லிம்கள் 200 கோடி பேர் இருக்கிறாங்க, இந்துக்கள் 120 கோடி பேர் வந்து இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் 120 நாட்டுல பெரும்பான்மையா இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் 54 நாட்டுல பெரும்பான்மையா இருக்கிறாங்க, இந்துக்கள் வெறும் 2 நாட்டுல தான் பெரும்பான்மையா இருக்கிறோம். அங்க பாருங்க இஸ்ரேல. இதோட நிறுத்தல, அடுத்து சொல்றாப்புல 2050 இந்த உலகத்திலேயே முஸ்லிம்கள் மட்டும்தான் அதிகமா இருப்பாங்க. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளில் 15 கோடி பேர் தான் கிறிஸ்தவர்கள் பாப்புலேஷன் அதிகரிச்சிருக்குதான், முஸ்லிம்களோட பாப்புலேஷன் மட்டும் 30 கோடி அதிகரிச்சிருதான். அதனால இதை சொல்றாப்புல வெளிப்படையா. இதனோட நோக்கம் என்ன? இந்து முன்னணிக்காரன் பேசுறது தானே ஆன்மீக மாநாட்டுல இதெல்லாம் பேச வேண்டிய நோக்கம் என்ன? இப்ப இதை சொல்லிட்டு இஸ்ரேலை பார், இஸ்ரேல் என்ன பண்ணுது, ஒரே நாடு 4 நாட்டை வந்து அட்டாக் பண்ணுதா இல்லையா? அதாவது நம்ம எல்லாம் வந்து இனப்படுகொலையை சந்தித்த ஒரு இனத்திற்கு நம்ம இனம் வந்து அப்படி சந்திச்சிருக்குது. நமக்கு வந்து அந்த வலியும் வருத்தமும் வேதனையும் தெரியும். பாலஸ்தீனத்து அந்த குழந்தைகள், லட்சக்கணக்கான குழந்தைகளை ஈவிரக்கமின்றி அவங்கள எல்லாத்தையும் மிருகம்னு சொல்றான். இவங்கெல்லாம் ஈவில்ஸ், சாத்தான்கள் அப்படின்னு இவன் இஸ்ரேல்காரன் வந்து வீடியோ போடுறான். கவர்மெண்ட்டே, நெதன்யாகு கவர்மெண்ட்டே வந்து வீடியோ போடுது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அதாவது அது மட்டும் இல்லாம அப்புறம் ஆபரேஷன் சிந்தூர் பண்ணது வந்து இங்க பலருக்கும் பிடிக்கல அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. பிடிக்கலன்றதை விட உங்ககிட்ட தான் வந்து பாகிஸ்தான் கதறனானே, சொன்னாங்களா இல்லையா? அவரு பாகிஸ்தான் ராணுவத்துல இருந்து போன் பண்ணி மோடிஜி எப்படியாவது எங்களை விட்டுருங்க அப்படின்னு கதறினாங்கன்னு. இப்ப நீங்க வந்து யோக்கிய சிகாமணிகளாக இருந்தால், மோடி சொன்னதுனால கேட்கிற, யோக்கிய சிகாமணிகளாக இருந்தா அந்த வந்து அங்க 26 பேரை சுட்டு கொண்டானுங்களே, அந்த 5-6 பேரு அவனுங்களை ஒப்படை, அதுக்கு பிறகு போற நிறுத்துற, நீ சொல்லணுமா சொல்லிருக்க கூடாதா? அப்புறம் என்ன தேசபக்தி, வெங்காய தேசபக்தி? எதிரி நாட்டுல இருக்கிற தீவிரவாதிகளை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட. யாராவது நான் உங்க நாட்டை தாக்க போறேங்க அப்படின்னு தகவல் கொடுத்துட்டு யாராவது தாக்குவாங்களாங்க? இப்படி ஒரு கேலி கூத்தான ஆபரேஷன் தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர். அதுல மறைக்கப்பட்ட விஷயங்கள் தான் அதிகம். ரஃபேல் விமானங்கள் வீழ்ந்து போனுச்ச, அதை பத்தி இங்க பேசினாரா? ராணுவ தளபதி அனில் சௌஹான் போய் வெளிநாட்டு ஊடகங்கள்ல பேட்டி கொடுக்குறாரு. ஏன் இந்திய மக்கள் அதை தெரிஞ்சுக்க கூடாதா? உங்க யோகித மயிர் என்ன? அது 1600 கோடின்னு நினைக்கிறேன் ரஃபேல் விமானம். அதுலயே அப்ப ஊழல் குற்றச்சாட்டு வந்து அப்புறம் பல வேலைகள்லாம் வந்து நடந்துச்சு. அப்புறம் நீதிமன்றம் அவர்கள் வந்து குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்லிருச்சு. அப்ப இதை வந்து பேசுறாப்புல. மாநாட்டு தீர்மானத்திலயும் அதை போடுறாங்க. பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த மோடிக்கு நன்றி. இது ஆன்மீக மாநாடா? இல்ல, இது ஆன்மீக மாநாடான்னு கேக்குறேன். ஆன்மீக மாநாடுன்னா அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகணும் முருகன் கோயில்ல போடு, குடல் முழுக்கு தமிழ்ல பண்ணணும் போடு, இதெல்லாம் ஆன்மீகம்னு சொல்லலாம். நீ முழுக்க ஒரு மதவெறி கலவர பிரச்சாரத்தை நடத்தி இருக்கிற. ஹெச் ராஜா இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்காரு, பார்த்துருப்பீங்க. ஹெச் ராஜா எதுக்கு போயிருக்கிறாரு? பழங்கானத்தத்துல போராட்டம், இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தை தொடர்பா நீதிமன்ற அனுமதியோடு மதவெறி பேசக்கூடாதுன்னு நீதிமன்றம் வந்து சொல்லி இருக்குது. சொன்ன பிறகு அங்க போய் போராட்டம் நடத்துறப்ப என்ன தெரியுங்களா பேசுறாப்புல? அதாவது மதுரையில திருப்பரங்குன்றத்துல வந்து மத நல்லிணக்கம் வேணும்னா, இவர் வந்து ஆர்டர் போடுற இடத்துல இருக்கிறாரு, வேணும்னா இந்த மசூதியை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நாங்க வந்து திருப்பரங்குன்ற மலையை அயோத்தியா மாத்துவோம் அப்படிங்கிறாப்புல. நீதிமன்றம் நீ பேசக்கூடாது, மதவெறியை தூண்டக்கூடாதுன்னு உனக்கு ஒரு நிபந்தனை போட்டிருக்குது. நீ துணிச்சல் மயிரா போய் அங்க பேசுவ. வேற யாராவது இப்படி பேசுனா போலீஸ் விடுமா? போலீஸ் வந்து அடிச்சு முட்டி தட்டி உள்ள தூக்கி இந்த வெறி நாய்க்கு வந்து சரியான ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இப்படி பேசிட்டு போலீஸ் வந்து சம்மன் கொடுக்குறாங்க. 3 பிரிவுல வழக்கு போட்டிருக்காங்க. மதுரை சுப்பிரமணியபுரம் அங்கதான் வந்து அவரை கூப்பிட்டு இருக்கிறாங்க. போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராகிறத விட்டு ஹைகோர்ட்ல வந்து மனுல போய் சம்மனுக்கு ஆஜராக முடியாது. நீதிபதி புகழேந்தி அவர்கிட்ட வந்துச்சு. அவர் வந்து அதெல்லாம் சம்மனை வந்து ரத்து பண்ணுன்னு நீ கேட்கிற அதிகாரமே வந்து உனக்கு கிடையாது
அப்படின்னு மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு ஒழுங்கா போய் ஆஜராகு அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாரு. அப்ப இந்த கிரிமினல்களை வெளியே வந்து நடமாட விடக்கூடாது. ஏன்னா நீதிமன்றத்தில் ஒன்றை சொல்லிட்டு வெளியே வந்து அப்பட்டமா அதுக்கு எதிராக வந்து இவங்க நடந்திருக்கிறாங்க. இல்ல வழக்கமா வந்து ராமர், விநாயகர் அப்படிங்கிறது தானே பிஜேபி இவங்கெல்லாம் கையில் எடுக்கக்கூடியதா இருக்கும். இப்ப சமீபத்துல முருகனை வச்சு ஒரு வேல் யாத்திரை நடத்தினது, அப்புறம் இப்போ வந்து இது பண்ணது, இதெல்லாம் இவங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்றாங்களா? இல்ல சீமான் வந்து முருகன் முப்பாட்டன்னு சொல்லிட்டு காவடி எடுத்து இதெல்லாம் பண்ணாரு, அவரு ரொம்ப ஒன்றும் பெருசா இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்காம ரொம்ப கொந்தளிப்பாரு, பயங்கரமா கொந்தளிப்பாரு. இதுக்கெல்லாம் அப்படியே சாஃப்டா செருப்பை தூக்கி காட்ட வேண்டியதானே. சாஃப்டா முருகனுக்கு வந்து நீ எப்படா சங்கி மாநாடு நடத்தலாம் அப்படின்னு செருப்பு தூக்கி காட்ட வேண்டியதானே. அதானே சங்கின்னா சக தோழன் நண்பன்னு துளசிதாஸ் எழுதின ராமாயணத்துல இருக்குன்னு இவன் கறிக்கஞ்சி இடுமானங்கார்த்தி இருக்கான்ல, அங்க கூலிக்கு அவன் ஆபீஸ்லயே தங்கிட்டு மாறி அடிச்சுட்டு இருக்கிறவன், அவன் வந்து ஒரு விளக்கம் வேற அவங்க அண்ணனுக்கு வித்தியாசமான விளக்கம் கொடுக்குறான். அதான் யோசிச்சு பாருங்களேன், கடந்த 10-15 ஆண்டுகளாக முருகனை அரசியல் மயப்படுத்துகிறான் சீமான். தேர்தல் அரசியல்லையோ இந்த மேடைகள்ல முருகனோ இல்ல எந்த கடவுளுமே வந்து தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் பிரதான கட்சிகள் வந்து முன்னிறுத்தி பேசுனது இல்லை. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அதை தான் பேசுறது இல்ல. அப்ப இதை வந்து பிரதானமா சாதி வரி கட்சிகள் கூட இருக்குது. அப்ப இதை வந்து பிரதானமா 10 ஆண்டு 15 ஆண்டா வீரத்தமிழர் முன்னணி அப்படின்னு ஒன்னா தொடங்கி முருகனுக்கு இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன்னு எல்லாத்தையும் பண்ணி எதுவுமே இப்ப மெய்யியலை மீட்டெடுக்க போறோம் அப்படின்னா சைமன் தமிழர் மெய்யியலை எங்க மயிரில மீட்டெடுத்திருக்க நீங்க? 15 வருஷம் ரிசல்ட் என்ன? 0, ஒண்ணுமே கிடையாது. இந்த 15 வருஷத்துல நீ ஒன்னத்தையும் ஒரு மயிரையும் மீட்டு எடுக்கல. நீ என்ன பண்ணிருக்கிற அப்படின்னா, போய் திருச்செந்தூர்ல வந்து 500 ரூபா கொடுத்துட்டு கும்பிடு போட்டு வந்திருக்கிற, சட்டையை கழட்டிட்டு. வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? நீ பெரிய வீரன், நான் மாவீரன்ட்டே கத்துக்கிட்டு வந்தேன், துப்பாக்கியை போயிருச்சு அப்படின்னு. அந்த வீரமெல்லாம் பாப்பான், காலில் விழுவுற வீரன்டா வெக்கம் கட்டவன. அதாங்க இந்த நீங்க சொல்றதுதான் இந்த அஜெண்டாவுக்காக இதை செட் பண்ணி கொடுக்குறாரு. அது கந்த சஷ்டி கவசத்திலே தெரிஞ்சது இல்ல. முதல்ல கம்ப்ளைண்ட் வந்து சீமான்ட்ட தான் போயிருக்குது, இப்படி வந்து கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திட்டாங்கன்னு. அவர் தான் வந்து இதை பாஜக கிட்ட கொடுத்துருங்க, அவங்க வந்து பாத்துக்குவாங்க அப்படின்னு. இவர் சும்மா வந்து முள் பொறுக்கி தானே. அந்த காலத்துல பார்ப்பனர்கள் வர்றப்ப தரையை வந்து முள்ளுகிள்ளு இல்லாம கூட்டி விடுறதுக்கு 2 பேர் வச்சிருப்பாங்களாம். அந்த மாதிரி மணியரசன் ஒரு முள் பொறுக்கி, சீமான் வந்து ஒரு முள் பொறுக்கி. பாருங்களேன், மதமே மாறி இருக்கிறாங்க. காசு கொடுப்பாங்கன்றதுக்காக சூத்திர பட்டத்தை ஒழிக்கிறதுக்கு தான் அவங்க முன்னோர்கள் வந்து கண்டிப்பா கிறிஸ்தவ மதம் மாறி இருப்பாங்க. இவன் வந்து திரும்பவும் பரவாயில்லைங்க, நான் சூத்திரனா இருக்கிறேன், எனக்கு பிஸ்கட் போடுங்க அப்படின்னு வந்திருக்கான் பாருங்க. இவன் தான் மிகப்பெரிய கர்வாப்சி, திருட்டு பய. எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து இந்த மாநாட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தணுமா இல்லையா? பெரிய நெய்தல் படை, வெங்காய படைன்னு அந்த படையை கூட்டு போய் மதுரையில் போராட்டம் நடத்த வேண்டியதானே. மதுரையில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மற்றும் ஜனநாயக சக்திகள், திருமாவளவன் போனாரு, நாகை திருவள்ளுவன் போனாரு, இப்படி பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் தொடர்ச்சியா அங்க வந்து எதிர்த்து போராட்டங்களை, கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாரும் தான் வந்து அங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றத்திற்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி. இவன் போய் ஒரு தரப்பா போக வேண்டியதானே. நீ எப்படா 6 படை வீடுன்னு செட்டு போடுவ அப்படின்னு போய் கேட்கணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க, 6 படை செட்டு போட்டு வந்து ஏமாத்துறானுங்க எங்க மக்களை. ஒரே இடத்தில் 6 படை முருகனையும் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு வந்து கூட்டு வரானுங்க. அது மட்டும் இல்லாம இது கூட்டம் சேர்த்துறதுக்கு ஸ்ட்ராட்டஜி இவரு ரஜினி வரார், யோகி வரார், பவன் கல்யாண் வரார், இப்படி இது ஒரு பக்கம். அப்படி நிறைய அந்த மாதிரி வந்து பண்றாங்க. அதிமுகவே வந்து தலைக்கு 1000 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை இந்த நிகழ்ச்சியில போய் மேடையிலேயே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே போய் உட்கார்ந்துருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா அண்ணாவையும் திராவிட இயக்கத்தையும் பெரியார விமர்சிச்சு காணொலி எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதை அவங்க எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காம அவங்க பாட்டுக்கு உட்காந்துருக்காங்க. இது எப்படி, என்ன புரியலையே எப்படி? இல்ல அதான் மொத்தமா வந்து எழுதி கொடுத்துட்டானுங்க அமித்ஷாவு கட்சிய. அந்த கட்சியோட மரபே அதானுங்க. அப்ப ஜெயலலிதா வந்து கொஞ்ச காலம் மோடியா லேடியா அப்படின்னு சவால் விட்டாங்க. அவங்க என்ன கொள்கை அளவில் பிஜேபிக்கு எதிரான ஆளா என்ன? ராமர் கோயிலுக்கு கரசேவை பண்ண ஆள் அனுப்புனாங்க. அதே மாதிரி பாபர் மசூதியை இடிப்பதற்கு, அதுக்கு பிறகு மதமாற்ற தடை சட்டம் அது கொண்டு வந்தாங்க. ஆடு கோழி பலியிடுதல் தடை சட்டம் அதை வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல தானே தமிழ்நாட்டில் வந்து RSS இந்து முன்னணி நல்லா வளர்ந்துருக்குது. அவங்களே வந்து பாராட்டி புத்தகம் வெளியிட்டு இருக்கிறாங்க. எம்ஜிஆரை வந்து பாராட்டி இந்த இந்து முன்னணி விஜயபாரதம் கோஷ்டி வந்து புத்தகம்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க வந்து என்னன்னா முழுசா வந்து சரணடைஞ்சிட்டாங்க. அவங்க வந்து எதுவுமே கிடையாது அவங்களுக்கு.
இன்னைக்கு பாருங்க எஸ்பி வேலுமணி இங்க போய் கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில போய் மோகன் பகவத்தோட கலந்துக்கிறாரு. வெக்கமா இருக்காது இந்த அடிமைகளுக்கு? இவனுங்க எல்லாம் பிஜேபி எதிர்ப்பாளர் எடப்பாடி, வாங்க எடப்பாடி பின்னாடி நில்லுங்க அப்படின்னு இந்த சவுக்கு சங்கர் வந்து பேசிட்டு தெரிஞ்சானா, அவன் இப்ப எங்க இருக்கான்? அவனை வந்து எல்லாரும் கேட்கணுமா இல்லையா? திருட்டு பயல. இப்படி பாஜக கிட்ட தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கின்ற இந்த அயோக்கியர்களை நம்புங்க அப்படின்னு நம்பிலாம் சில கட்சிகள், இஸ்லாமிய கட்சிகளே வந்து போய் சேர்ந்தாங்க. ஆமா, போய் சேர்ந்தாங்க. அப்புறம் எடப்பாடி அவரோட புத்தியை வந்து காட்டிட்டாப்புல. அவருக்கு என்ன கொள்கையா இருக்குது? அவங்களுக்கு கேஸ் இருக்கக்கூடாது, கொடநாடு கேஸ் இருக்குது, பையனை உள்ள பிடிச்சி போட்டுருவோன்னு மிரட்டி இருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு என்ன? அதனால பாஜகவை சவாரி செய்து வெளிப்படையாவே ராமசீனிவாசன் சொல்றாரு, நாங்க எந்த கட்சி கூட சேர்றோமோ அந்த கட்சியை வந்து அப்படியே மெல்ல மெல்ல எங்க கட்சியை ஆக்கிக்குவோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதை பத்தி அதிமுக ஒன்றும் கவலைப்படலையே. அதிமுக மிகச்சிறந்த உதாரணம். பாஜக வந்து எப்படி சித்து விளையாட்டை நடத்தும்னு பாமக அடுத்த உதாரணமா இருக்குது. இப்ப இந்த மாநாடு நடத்துவதனூடாக பொதுமக்கள் கிட்ட வந்து பிஜேபி வந்து போய் சேர்ந்திருக்கு. அடுத்த தேர்தலில் பாருங்க, இங்க வந்து திமுகவும் திராவிடத்தையும் வந்து அழித்தொழிப்போம், அடுத்த தேர்தலில் உங்களுக்கு அதுக்கான இது தெரியும் அப்படின்னு வந்து பேசுறாங்க பிஜேபி ஆதரவாளர்கள். பிஜேபி அந்த தாக்கம் ஏற்படல. அது எந்த அளவுக்கு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. பட் ஆனா வந்து ஒரு தமிழ்நாட்டில் இந்து அப்படின்ற அந்த உணர்வை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றதுல தீவிரமான முயற்சியில் வந்து இருக்கிறாங்க. சின்ன சின்ன பிரச்சனையை கூட பாருங்க பெருசாகிறாங்க. இப்ப யாரும் வந்து நெத்தியில வந்து விபூதி வச்சா அழிக்கிறதே இல்லையா? அண்ணாமலாம் நைட்டு தூங்குறப்பையும் வந்து அப்படியேதான் வந்து இது பண்ணுவாரா? மூஞ்செல்லாம் கழுவ மாட்டாரா? உடனே அதை வச்சு ஒரு இஷ்யூ. ஏன் திருமாவளவனை வச்சு வந்து பண்ணா வந்து சாதி இந்துக்கள் மத்தியில ஒரு அட்டென்ஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு அதை வந்து செய்யறது. இப்படி பல டாக்டிக்ஸ் வந்து பண்ணிருக்கிறானுங்க. இது வரைக்கும் எடுபடலை. ஆனா முருகனை இவ்வளவு தீவிரமா அவங்க வந்து கையில் எடுக்கிறது அதுவே வெளிப்படையா சொல்லுது. யோசிச்சு பாருங்க. ஒரு ஃப்ரீ ட்ரெயின் விட்டுருக்குறாங்க. அடுத்து வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகள்லையும் வந்து கட்டணம் வசூலிக்க கூடாதுன்னு நிதின் கட்கரி அமைச்சகத்துல இருந்தே வந்து போக்குவரத்துறை அமைச்சகத்துல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல நீதிமன்றம் பாஸ் வாங்கிட்டு வரணும், ஊர்லயே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பாஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு காவல்துறை விதித்த நிபந்தனை. அப்பதான் இவங்க எங்க இருந்து எவ்வளவு பேர் வருவாங்க, இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண முடியும்னு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அந்த நிபந்தனைகளை வந்து ரத்து செய்யறாரு. ரத்து செஞ்சு வாகனங்களை கொண்டு வாங்க, இங்க நாங்க வந்து இங்க பார்க் பண்ற இடத்துல அங்க ஒரு சோதனை மையத்தை வைத்து அங்க வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. அப்ப வர்ற வழியில என்ன பண்ணுவான், ஏது பண்ணுவான், இதெல்லாம் கண்காணிக்கணும். கூட்டம் அதிகமா வருதா கம்மியா வருதா, மதுரை தாங்குமா தாங்காதா, இப்படிலாம் யோசிக்கணும்ல. ஆனா இவங்க 5 லட்சம்னு திரும்ப அண்ணாமலை சொல்றாரு. 5 லட்சம்லாம் கிடையாது, 60,000 பேர்ல இருந்து 70,000 பேர், அவ்வளவுதான். அங்க இருந்து நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் கொடுத்தது. தென் மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முக்குளத்தோர் வாக்கு வங்கி வந்து ஏற்பாட்டிலையும் தான் இந்த கூட்டமே வந்து ஆமா முக்குளத்தோர் வாக்கு வங்கியை குறி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் பவன் கல்யாணம் கொண்டு வர்றதன் மூலமா, அந்த யோக்கியனை கொண்டு வர்றதன் மூலமா இங்க இருக்கின்ற தெலுங்கு மக்கள் அவங்க எல்லாம் வந்து உடனே பாஜகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு வந்து இவங்க மனப்பால் குடிக்கிறாங்க. பவன் கல்யாணுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? பிஜேபிக்கு முருகனுக்கு முதல்ல என்ன சம்பந்தம்னு தெரியல. ஆமா, அவருக்கு வந்து தமிழ்ல வந்து படிக்க தெரியுது. ரெண்டாவது அவரை கொண்டு வந்தா இங்க தெலுங்கர்களுடைய வாக்குகள் அதை வந்து குறி வைக்க முடியும் அப்படின்னு தான் கூட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாம் யோகியை கூட்டு வந்திருப்பாங்க அந்த மொட்டைய. அது ஆனா வந்துச்சுன்னா மொத்த கூட்டத்தையும் ஃபிளாப் ஆயிரும். இந்தியில கையாமையான்னு கத்திட்டு இருந்தா எவனுக்கு இதுவா ஒண்ணு விட்டாங்க போல. இந்த மாநாடுங்கிறது வந்து நீதிமன்றத்துல இது வந்து அரசியல் பேசக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து அனுமதியை கொடுத்தாங்க. ஆனாலும் இந்த மாநாட்டுல வந்து முழுக்க பேசப்பட்டது வெறும் அரசியல் தான் பேசப்பட்டிருக்கு. இப்ப இது சம்பந்தமா சட்டப்பூர்வமா ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு? ஆமா, நீதிபதி வந்து மற்ற நீதிபதிகள்லாம் வந்து இப்படி நிபந்தனை கொடுத்துட்டு அடுத்து அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நான் கட்டாயம் இதை வந்து ஃபாலோ பண்ணுவேன், அப்படி மீறினா நான் வந்து தண்டனை கொடுப்பேன் அப்படின்றத நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கிறாங்க. வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வந்து இது தொடர்பா வழக்கு போட இருக்கிறதா கேள்விப்பட்டேன். கண்டிப்பா வந்து வழக்கு போடணும். ஏன் அரசு தரப்புலேயே போய் வழக்கு போடணுங்க? அரசு வந்து சரியா வந்து இதை வாதாடல. ஏற்கனவே இவங்க முருகன் மாநாடு நடத்தினதே தப்பு. இவன் இதை தான் காட்டுறான் பாருங்க, அவங்க முருகன் மாநாடு நடத்தலாமா? ஒரு அரசு வந்து ஒரு மத கடவுளுக்கு எதுக்காக மாநாடு நடத்தணும்? இல்ல, அது எப்படி ஒரு இந்து அறநிலைத்துறை சார்பா ஒன்று நடத்துறாங்க, அது திமுக நடத்தலையே. இல்லங்க, திமுக என்ன தனியாவா இந்து அறநிலைத்துறை இருக்குது? இந்த அரசின் அங்கமா இல்லையா இந்து அறநிலைத்துறை? இருந்தாலும் அதை அந்த கோயில்களை நிர்வகிக்க அதுக்கான வேலைகளை செய்யும் போது அதுக்கு ஒரு நிகழ்ச்சி அவங்க ஏற்பாடு பண்ணி நிர்வகிக்கிறதாங்க அதனோட வேலை.
அது வந்து போய் கும்பாபிஷேகம் பண்றதோ இல்ல போய் மாநாடு நடத்தி முருகனோட புகழ் போடுறதோ அது வேலை இல்லை. அப்படின்னா நீ வந்து இஸ்லாமியர்களுக்கு நடத்தணும், கிறிஸ்தவர்களுக்கு நடத்தணும். இது தவறான நடவடிக்கை. அப்பயே வந்து அதை எதிர்த்தோம். ஆனா இவங்க வந்து அதை வந்து செவிசாய்க்கல. இப்ப பாருங்க, இவன் இதையே காரணமா வச்சு போய் நீதிமன்றத்துல தனக்கு சாதகமா வாதிடுறான். பாருங்க, எந்த கட்சிக்குமே தடை இல்லை, எங்களுக்கு மட்டும் தடை, அப்படி இப்படின்னு வந்து உருட்டுறான். எந்த கட்சிக்குமே இல்லைன்னா எல்லா கட்சியும் அறியுமா நீ ஒரு கிரிமினல் இந்து தீவிரவாதிகள் நீங்க ஒரு தீவிரவாத படை, ஒரு அரை இராணுவம். நீங்க இந்தியா முழுக்க அப்படிதான் கலவரத்தை வந்து பண்ணியிருக்கிறீங்க. நீதிமன்றத்துல ஆல்ரெடி என்னங்க பண்ணானுங்க, பாபர் மசூதி நாங்க போய் ராமருக்கு பூஜை தான் நடத்திட்டு வரோம்ட்டு போய் மசூதியை இடிச்சானுங்க. இடிச்சுட்டு இப்ப தீர்ப்புல ஏதோ ஒரு மாபு வந்து இடிச்சிருச்சு அப்படின்ட்டாங்க. அங்க கீழே வந்து ராமர் கோயில் இருந்துச்சுன்னு தொல்லியல் துறை ஆதாரம் இருக்கு அப்படின்னு நீதிமன்றத்துல சொல்லிருக்கா உச்ச நீதிமன்றம்? ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஏற்கனவே இவர்களுக்கு இப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கும் பொழுது திரும்பவும் நீதிமன்றம் அனுமதித்ததே தவறு. சரி, இப்ப இந்த அளவுல வந்து நடவடிக்கையாவது எடுக்கணும் இவங்க மேல எல்லாத்துலயும். ஏன்னா முழுக்க முழுக்க இந்த தீர்மானங்களை இந்து அறநிலைத்துறையை வந்து இந்துக்கள்கிட்ட ஒப்படைக்கணுமா? எந்த இந்துக்கள்கிட்ட ஒப்படைக்கணும்? இந்து முன்னணி இந்துக்கள்கிட்ட. என்ன பண்ணுவாங்க? அதுக்கு மிகச்சிறந்த ஒரு வாழும் உதாரணம் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு நீதிமன்றம் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் வந்த பிறகு கணக்கு கேட்குறாங்க. இந்து அறநிலைத்துறையிலிருந்து தீட்சிதர்கள் வந்து சொன்னது என்னன்னா, 2007ஆம் ஆண்டு 37,199 ரூபா வருமானம் வந்துச்சு. ஒரு வருஷத்துல 37,000 ரூபா கோயிலுக்கு செலவு பண்ணிட்டோம், வெறும் 199 ரூபா தான் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு பட்ட நாமத்தை கோர்ட்டுக்கே போட்டாங்க. அதுக்கு பிறகு அரசினுடைய கட்டுப்பாட்டு இருக்கு. அன்னைக்கு கலைஞர் அரசு இருந்துச்சு, அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு வருது. அதுக்கு பிறகு 5 ஆண்டுகளில் 3,15,00,000. ஒன்றும் இல்லைங்க, பழனியில தைப்பூசத்துக்கு மட்டும் 3,50 கோடி ரூபாய் வசூலாகுது. நீங்க யோசிச்சு பாருங்க. சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்குதுல்ல, அது அவனுங்க தீட்சிதர்கள் சொந்த சொத்து மாதிரி, அது எந்த சட்டத்துக்குமே கட்டுப்படாம அது தனியா வந்து நின்றுட்டு இருக்குதுன்னு வைங்களேன். சுப்ரீம் கோர்ட் அந்த அளவுக்கு அவர்களுக்காக நிக்கிறாங்க. அந்த கோயில்ல காசு கொடுத்தீங்கன்னா காரை வந்து உள்ளே விட்டுருக்கலாம், உள்ள கோயிலுக்கு உள்ளே விட்டுக்கலாம். சந்நிதி வரைக்குமே கார் போக வழி இருந்துச்சுன்னா உள்ளேயே விட்டுருவானுங்க. ஆல்ரெடி ஒரு கார் போனுச்சு. சிவகாசி பட்டாசு தொழிலதிபர் அவர் வந்து கல்யாண மண்டபமா மாத்தி கோயிலுக்குள்ளேயே பிரகாரத்துக்குள்ளேயே கல்யாண மண்டபமா மாத்தி கல்யாணம் பண்ணானுங்க. இப்படி இந்த திருட்டு கூட்டம் இதுக்குதான் வந்து இவங்க யாரும் வந்து வருமானம் இல்லாத கோயில்ல நாங்க போய் பூஜை பண்ணி பக்தியை காட்டுறோம் அப்படின்னு சொல்றது இல்ல. எங்களுக்கு மீனாட்சி கோயில் தான் வேணும், எங்களுக்கு வயலூர் முருகன் கோயில் தான் வேணும், எங்களுக்கு வந்து இப்படி பெருங்கோயில்கள் எங்க பெருன்னு கொட்டுதோ அங்க இருந்தெல்லாம் இவங்க பெட்டக்ஸை வந்து நவுத்துறது அவ்வளவு கஷ்டம். இப்போ இந்து அறநிலைத்துறை வந்து பாத்தீங்கன்னா பல ஆயிரம் ஏக்கர் நிலத்தை வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களை மீட்டு எடுத்திருக்கு. இது நல்ல ஆயிரக்கணக்கான கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான கோயிலுக்கு 3000 கோயிலுக்கு மேல குடமுழுக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க. பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களை மீட்டு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. இது அப்புறையே இவங்க வந்து அதை எதிர்க்கிறாங்க. இல்ல, இதை வச்சு இவங்களால பிழைப்பு நடத்தணும் அப்படின்னு வந்து இவங்க நினைக்கிறாங்க. அதுதான் காரணம். ஏன்னா அண்ணாமலை தான் நேற்று வந்து லிஸ்ட் போட்டு சொல்றாரு, தமிழ்நாட்டில் இந்து அறநிலைத்துறையின் கீழ் 44,000 கோயில்கள் இருக்கிறது அப்படின்னு அவங்க ஒரு எஸ்டிமேட் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஜக்கி வாசுதேவ் ஏற்கனவே அதெல்லாம் பண்ணி பார்த்தாரு. பிடிஆரை இறக்கி விட்டாங்க, அவர் அடிச்ச அடியில ஓடி ஒளிஞ்சிட்டாப்புல ஜக்கி வாசுதேவ். அதுக்கப்புறம் அவர் வர்றதே இல்லை. இப்ப இதை வந்து குறி வச்சு இதை கொள்ளையடிக்கணும். ஒண்ணு பணம் காசு, அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா அதை தங்களுடைய பிரச்சார மையங்களாக வந்து மாற்றுவது. RSSக்கான சாகா வந்து கோயில்லையே நடக்குது அப்படின்னு கேரளாவில் ஒரு செய்தி வந்துச்சு. உயர்நீதிமன்றம் அதில் வந்து தலையிட்டாங்க. அப்படி இதை செய்யறது தான் வந்து இவங்களோட திட்டம். ஈஸியா இப்ப இன்னைக்கு எப்படிங்க பிஜேபியால இந்த 60,000 பேரை வந்து கூட்டி இருக்க முடியுமா? 70,000 பேரை கூட்டி இருக்க முடியுமா? அதிமுக தான் இது பெரும் பங்களிப்பு. அதிமுகவோட பங்களிப்பு இருக்குது. ரெண்டாவது, இந்த மார்க்கெட் ஒரே இடத்துல ஆறுபடை முருகனை வந்து பார்க்கலாம் வாங்க இலவசமா. அங்க மாநாட்டுல வந்து பேசியிருக்கிறாங்க அங்க வந்த பக்தர்கள்ட்ட, சாமானிய மக்கள்கிட்ட. யாருங்க இலவசமா வந்து வச்சு கூப்பிட்டு வருவா? திருப்பரங்குன்றம் கோயிலை பார்த்தோம், அடுத்து இங்க ஆறுபடை வீட்டை வந்து பார்த்தோம். இதை வந்து யார் செய்வா? இலவசமா வண்டி புக் பண்ணி காசும் வந்து கொடுத்து உணவு கொடுத்து கூப்பிட்டு வர்றாங்க. இப்ப அதுக்கு மக்கள் முழுமையா ஆட்படுவாங்க அப்படின்றது வந்து பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்போதைக்கு அந்த எஃபெக்ட் இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் பிஜேபியினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்து நம்ம தொல்காப்பியத்துல ஏதோ பார்த்து தொகைன்னு ஏதோ ஒன்று பேசியிருக்காரு. அது அவர் ஏற்கனவே அதிமுக இருந்தவர் தான். அதனால சேக்கிலார் பரம்பரையில் அடுத்த வாரிசு வந்து அவரு.
அவர் தொல்காப்பியத்துல எப்படிங்க 10 பாட்டு இருக்கும்? தொல்காப்ப 10 பாட்டுன்றது வேற. 10 பாட்டுல நெடுநல் வாடை, திருமுருகாற்றுப்படை, மலைபடுகடா, மதுரை காஞ்சி இப்படின்னு அதுல வந்து வேற ஐட்டங்கள் இருக்குது 10 பாட்டு. இவருக்கு அது கூட தெரியல. தொல்காப்பி என்ன, ஆமா. 10 பாட்டு என்னன்னு தெரியல. ஆமா, ஒண்ணும் தெரியல. சும்மா அடிச்சு விடுறது அப்படின்னு அடிச்சு விட்டுருக்காப்புல. பாட்டெல்லாம் பாடி இருக்கிறாப்புல. வடிவேல் அந்த காமெடி சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. இது என்னது, மலை எது நதி எது அப்படின்னு. அதுதான் வந்து கண்ணு முன்னாடி வந்து போனுச்சு. சரி, உங்க இவ்வளவு நேரம் வந்து நன்றி தோழர், இது பண்ணி வாய்ப்பு தோழர். நண்பர்கள் எல்லாரும் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யணும். சமூக நீதிக்கான களத்தில் உறுதியாக போராடுவதற்கு இன்னொரு சேனல் வந்து இருக்குது. அதை நம்முடைய சேனல்களை எப்படி ஆதரிக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த சேனலை ஆதரிக்கணும். நன்றி. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.